Taste the Daily. சேலத்தில் தொடர் மழையால் திருமணிமுத்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் மழை காரணமாக சேலம் மாவட்டத்தில் திருமணிமுத்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கந்தம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, உத்தமசோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக கந்தம்பட்டியில் நள்ளிரவு நேரத்தில் திருமணிமுத்து ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 அடி உயரத்திற்கு தேங்கி நின்றது. இதனால் அதனை கடந்து செல்ல முடியாமல் ஆயிரக்கணக்கான வாகனங்களிலேயே தவிக்கும் நிலை ஏற்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டும் எந்த உதவியும் கிடைக்காததால் மக்கள் ஆவேசமடைந்தனர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அப்பகுதியை பார்வையிட செல்வதை அறிந்த பின்னரே தூக்கத்திலிருந்து விழித்த அதிகாரிகள் தேங்கிய தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தனர். கால் பண்ணி தகவல் கொடுத்து நைட்டு 12:30 மணிலேருந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கேன். சொல்றோம்பான்றாங்க. இப்ப சரியா 9 மணி டைம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. நாங்க சபரிமலைக்கு போனோம், ஆன்லைன்ல புக் பண்ணிட்டோம். இன்னைக்கு சாயந்தரமா நாங்க தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த ஒரு அரசு இன்ன வரைக்கும் முன் வரல. இது வருமா நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப பின்னாடியே போகலான்னு பார்த்தாலே அங்கேயும் போக முடியல. எந்த பக்கம் வழி இல்லை. நடு சென்ற பிரிட்ஜ் மேலே இன்ன வரைக்கும் நிச்சுட்டு இருக்கோம் சாமி. எந்த ஒரு வசதியுமே இல்லை. பாத்ரூம் வசதி, ஹோட்டல் வசதி, காபி வசதி எதுவுமே கிடையாது. ஓவர் தண்ணி, யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல. எல்லாம் பட்னி பசியாடா இது வரைக்கும் வாடிக்கை நிற்குது. யாருமே ஒரு உதவியும் செய்யல. தண்ணியில மாட்டி முடிச்சுட்டு இருக்கோம். நாங்க சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போறோம். நைட்டு வந்தது. நைட்டு 12:15 இங்க நிக்கிறோம். யாரும் எந்த உதவிகளும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. தண்ணி போயினே இருக்கு. யாரும் ஒடிச்சு விடல, எதுவும் செய்யல. பெரிய தொந்தரவு அதிகம். எந்த அரசு அதிகாரிகளும் ஒன்றும் வேஸ்ட்டு, ஒன்றும் உதவாக்கிற அரசு அதிகாரிகள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்டதால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளானதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் கந்தம்பட்டி பகுதியில் திருமணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பாதிக்கப்பட்ட இடங்களை களத்தில் இறங்கி பார்வையிட்டார். அப்போது சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடா மற்றும் பகுதி கழக செயலாளர்கள் உடன் இருந்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருமணிமுத்தாற்றில் தூர்வாரி உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். 20 இடத்துல மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. அதை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேணும். ஏன்னா அந்த 20 ஏற்காடு மலைக்கு செல்கின்ற அந்த சாலையில் 20 இடத்தில் மண் சரிவு ஏற்பட்ட காரணத்தால் போக்குவரத்து தடை ஏற்பட்டுவிட்டது. மாவட்ட நிர்வாகம், நெடுஞ்சாலைத்துறையும் வேகமாக துரிதமாக இந்த மண்ணை அகற்றி மக்களுக்கு தேவையான போக்குவரத்து செய்து கொடுக்கப்பட வேண்டும். அதோட 22 கிராமங்களுக்கு செல்லுகின்ற தரைப்பாலம் பாதி உடைந்து நீரில் மூழ்கியிருக்குது. அதனால் 22 கிராமங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஏற்காட்டில். அதோட ஏற்காட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புளியங்கடை என்ற கிராமத்திற்கு செல்லுகின்ற இணைப்பு பாலம் பாதி உடைஞ்சி தண்ணீர் மூழ்கி இருக்குது. அதையும் சரி செய்ய வேணும். அப்போ தான் அந்த கிராமத்துக்கு மக்கள் போக முடியும். அதே மலைப்பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 20 கிராம மக்களுக்கு இந்த கனமழையால் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. அதையும் சரி செய்ய வேண்டும். இது முறையாக திருமணிமுத்தாறு அதை முழுமையாக தூர்வாரப்பட்டிருந்தால் உபரி தண்ணீர்கள் வேகமாக திருமணிமுத்தாறின் வழியாக தடையில்லாமல் சென்றிருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாநகராட்சி முழுமையாக பணி செய்யாத காரணத்தினால திருமணிமுத்தாருடைய அங்கு இருக்கின்ற அந்த ஆறில் இருக்கின்ற தூர் வாராத காரணத்தினால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டு வெள்ளை நீர், நகரத்தில் இருக்கின்ற வெள்ளை நீர், ஏற்காட்டிலிருந்து வருகின்ற நீர் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்திருக்கின்றது, சூழ்ந்திருக்கின்றது. இதுதான் நிலைமை. இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு பரப்பிட்டுருக்காங்க. உரிய முறையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் சேலம் மாநகரத்தில் அங்கே குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருக்கும், மக்கள் பாதிக்கப்படாது இருப்பாங்க. சாத்தனூர் டேமில் திடீரென்று இரவு 2 மணிக்கு 1,68,000 கனஅடி தண்ணீரை தென்பெண்ணை ஆற்றில் திறந்து விட்டாங்க. எந்தவித முன்னறிப்பும் கிடையாது. தொலைக்காட்சி கொடுக்கல, பத்திரிகை கொடுக்கல, பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல. அந்த தென்பெண்ணை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிப்பு கொடுக்காம திடீரென்று சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட்ட காரணத்தினால தென்பெண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள்
அந்த குடியிருப்புக்குள்ள தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. அதோட தென்பெண்ணை ஆற்று கரை உடைந்து அங்கே இருக்கிற விழுப்புரத்தில் இருக்கிற நகரத்தில் தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது. கடலூர் நகரத்தில் தண்ணி சூழ்ந்துருக்குது. கடலூர் மாவட்டத்தில் ஒரு 20 கிராமங்களில் தண்ணி புகுந்திருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்று கரையோரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு உள்ளாக இருக்கிறாங்க.